ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா அவயோக திசை கூட நமக்கு எப்போது நன்மை தரும் அப்படிங்கிறதான். ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம், ஜோதிடம் அப்படிங்கும்போது ஜாதக பலன் அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஜாதகத்துல பலன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, பல மெத்தட்ஸ் இருக்குதுங்க. அதுல எல்லாருக்கும் எந்த மெத்தட் போனாலும் சரி, அதுல யோக கிரகங்கள் அவயோக கிரகங்கள் ரெண்டா பிரிப்பாங்க. யோக கிரகங்கள் எப்பவுமே அந்த ஜாதகருக்கு நன்மை மட்டும்தான் தரும். அப்ப நன்மை சார்ந்த சம்பவங்கள் அவரை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அந்த யோக கிரகங்களுடைய தசாபுத்தியிலன்னு சொல்லுவாங்க. அவயோக தசாபுத்தியில அப்ப என்ன ஆகும், அவருக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப இதுக்கு விதி விலக்குகள் உண்டா அப்படின்னா உண்டு. ஜோதிடத்தில் ஒரே நேர்கோட்டிலே தான் பயணிக்கணும் அதே போன்ற அமைப்பு தானே இல்ல, அப்படி வராது. பல கிளைகள் வரும், உள்ள அப்படின்னு போயிட்டே இருக்கும். யோக திசையில அவயோகங்கள் நடக்கும், அவயோக திசையில யோகங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல சும்மா கிடையாது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அப்ப ஜாதகம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சும்மா கேட்கறாங்க அப்படிங்கறத தாண்டிலும் ஜாதகத்துல அந்த பலனுக்கான கிரக சேர்க்கை பலமா இருக்கா, பலமா இருந்துச்சுன்னா எஸ் அது அவயோக திசையா இருந்தாலும், யோக திசையா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அது ஜெயிக்க வைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஒரு யோக திசை அது ஈஸியா, யோக திசை அதாவது பலமா இருக்கிறவன் வெற்றி பெற போறான், நல்ல எபிலிட்டியா இருக்கிறவன் ஜெயிக்க போறாங்கிறது மேட்ரு கிடையாதுங்க. ஒரு சாதாரண இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட வெற்றி பெறான் அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷல். அது போல அவயோக திசையில ஒருத்தர் பிசினஸ்ல ஜெயிக்கிறாரா அப்படின்னா அது ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்ப எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அது முக்கியமா நம்ம பார்க்க போற இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவயோக திசை கடுமையான கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் கொண்ட வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம், அது முக்கியமா ராகு. சோ அப்ப ராகு ஒரு வீட்டுல இருந்தாருன்னா அந்த வீட்டினுடைய பலனை கண்டிப்பாக கெடுப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஆனா ராகு எப்படி கொடுத்தாருன்னா அள்ளி கொடுத்துருவார். அப்ப ரெண்டு பலன்கள் ராகு இருக்கு, அதனாலதான் பச்சோந்தி கிரகம் சாயா கிரகம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு ராகு அவயோக வீட்டுல உட்கார்ந்து கடுமையான கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டுல அமர்ந்து உங்களுக்கு இந்த ஒரு பலனை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது. அதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கான தசாபுத்தியும் வந்திருக்கு. அப்ப இது சக்சஸ் பண்ணுமா பண்ணாதா, இதுதான் விஷயம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல வரும் பாருங்க ஜாதகம். எஸ், சோ இதுதான் சார் அந்த ஜாதகம். இப்ப பாருங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசி, நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரம் 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை 2016ல இருந்து போகுது. சரிங்களா? இப்ப இந்த ராகு தசையில தான் இவங்களுடைய கேள்விகள் வருது. ராகு தசை இவருக்கு பிசினஸ் பண்ண வைக்குமா? ஏன்னா கடக சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் 6வது பாவகம் சனியினுடைய வீடு. அந்த சனியினுடைய வீடு நல்ல ஆதிபத்தியம் இல்லாத ஒரு வீடு இந்த லக்னத்திற்கு. அப்ப என்ன ஆகும், இந்த சனி இந்த ஆதிபத்திய விசேஷம், ஆதிபத்தியம் இந்த ஜாதகத்துக்கு அது ஒரு அவயோக கிரகமாகிறதுனால ஆதிபத்தியத்தின் மூலமாக அந்த கெடுபலனை அள்ளி தெளிச்சு போயிடுவார். சரிங்களா? அதனாலதான் கடக சிம்ம லக்னத்திற்கு சனி 7ஆம் இடத்தின் வழியாக நிறைய நெகட்டிவ் பலன்கள் கொடுப்பார். ஒரு ஆண் ஜாதகமா இருந்துச்சுன்னா வரக்கூடிய மனைவியின் மூலமாக, பெண் ஜாதகமா இருந்துச்சுன்னா வரக்கூடிய ஆண் மூலமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதா விதி கடக சிம்ம லக்னத்திற்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல அமர்ந்த ராகு இந்த பலனை கொடுக்கறதுக்கு முற்படுறாரு. அதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. நல்லா எப்பவுமே நான் சொல்ற ஒரு விதிகள் எப்படி இருக்கும், சொல்ற விதிகள் எப்பவுமே நம்ம சொல்றதுதான். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இது அவயோக திசை கிரக யோக திசை அதெல்லாம் 2வது பட்சம். இப்ப நம்ம பிசினஸ் ஒருத்தருக்கு போறார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 6 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எப்படி லக்னம் பலமானிக்கணும், லக்னாதிபதி பலமானிக்கணும், சூரியன் பலமானிக்கணும், 10ஆம் பாவகாதிபதி பலமானிக்கணும், 2வது பாவகாதிபதி பலமானிக்கணும், குரு பலமானிக்கணும், 11ஆம் பாவகாதிபதி பலமானிக்கணும். சோ இப்படி ஒரு 6 பாயிண்ட் இருக்குங்க. இந்த 6 பாயிண்ட்டும் பலமா இருக்கிறவர் தான் மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடுவாங்க. ஓகேவா? இதுல ஏதாவது 1-2 குறைய அவங்களுடைய பிசினஸ் லெவல் வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா அவங்களும் பிசினஸ் பண்றாங்க. அப்படி இந்த ஜாதகத்துக்கு அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியம் 2ஆம் பாவகாதிபதி அல்லது குரு. இந்த 2 தொடர்பு எப்படியாவது ஒரு மினிமமாவது இருக்கணும். இப்ப நான் சொன்ன 6 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் தான் இருக்குதுங்க அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்ல கண்டிப்பாக 2ஆம் பாவகாதிபதி அல்லது குரு தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க பிசினஸ் பண்றது வேஸ்ட். புரிஞ்சுட்டீங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜாதகத்திற்கு ராகு 7ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிறார். 7ஆம் பாவக அதிபதி சொல்லக்கூடிய சனி அவர் 5ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிறார், வக்ரமாய் நிற்கிறார். அண்ட் தென் 5ஆம் பாவக அதிபதி குருவினுடைய பார்வையில நிற்கிறார். இப்ப இந்த இடத்துல சனி அதிக சுபத்துவமாயிடுது. ஓகேவா? அதுவும் பாருங்க,
சனி 13 டிகிரி, குரு 12 டிகிரி, நெத்தில அடிச்ச மாதிரி சுபத்துவம் அதிகமாக நிக்குது சனிக்கு. அப்படி சுபத்துவமான சனி தான் உங்களுக்கு ராகுவுக்கு பலனை கொடுக்க போறாரு. ஏன்னா ராகு நின்ற வீட்டின் அதிபதியை போல பலன் செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ராகு சனியை போல கொடுக்க போறாருன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப 7ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்திற்கும் குரு பார்வை 9ஆம் பார்வையாக இருக்குது. அப்ப ராகு சுபத்துவமா நிக்கிறார், ராகு நின்ற வீடு சுபத்துவமா நிக்குது. ஓகேவா? இப்ப அந்த குரு பார்த்துட்டார், அப்ப பணம் காசும் கொடுக்கறதுக்கு ராகு எலிஜிபிளா நிக்குது. சரி, பிசினஸுக்கான காரக கிரகம் வேற என்ன சொன்னோம்? லக்னாதிபதி சூரியன். இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி சூரியனே 7ஆம் லக்னாதிபதியாக சிம்ம ராசியில அமர்ந்து நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? இங்க ராகு சூரியனை போலையும் செயல்படணும், லக்னாதிபதியும் அவர் தான். சோ அதனால என்ன ஆகுது? அந்த ஆளுமைத்தன்மை இயல்பாவே இவருக்கு வந்துருது. பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இயல்பாவே வந்துருது. சரிங்களா? அடுத்தது 10ஆம் பாவகாதிபதி. ஜாதகத்தின் 10ஆம் பாவகாதிபதி சுக்கிரன், 11ஆம் பாவகாதிபதி புதன், 2ஆம் பாவகாதிபதி புதன் எல்லாம் 2ஆம் இடத்துல பலமா நிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இந்த பலனை யார் எடுத்து கொடுக்குறா அப்படின்னா குரு கொடுக்குறாரு. 11ஆம் வீட்டில் அமர்ந்த குரு 11ஆம் வீட்டின் பலனையும் அவர் தான் எடுத்து செஞ்சாகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்ன, அது லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு, லாபத்தையும் அவர் தான் தந்தாகணும், புதனுடைய காரகத்துவத்தையும் அவர் தான் தந்தாகணும். புதன் குரு. அப்ப குருவினுடைய பார்வையில 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய விசேஷமும் இருக்குது, 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய விசேஷமும் இருக்குது, 11ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய விசேஷம் இருக்குது. அந்த புதன் யாரு? 2ஆம் பாவகாதிபதி, 2ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய விசேஷத்தையும் இந்த குரு செய்யறார். அப்ப இந்த குரு இந்த ஜாதகத்தின் செம பலமான காரக கிரகமாக மாறுகிறார். சரியா? அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய பார்வை பெற்ற சனி, அந்த குருவின் பார்வை பெற்ற 7ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு என்ன பண்ணுவார்? இயல்பா தொழில் செய்யணுங்கிறதான் போவார். சரிங்களா? அப்ப தொழில் செய்வதற்கு இந்த ஜாதகம் எலிஜிபிள் ஆகுது. எது அவயோக தசையாக இருந்தாலும், ராகு தசை இந்த ஜாதகத்துக்கு அவயோக தசை தான், ஆனா அது யோக தசையாக மாறுது பை குரு பார்வையினால. சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, கோடி நன்மை. இந்த ஜாதகம் தான் அது. குரு பார்த்தால் கோடி நன்மை இந்த ஜாதகத்துக்கு அப்படியே இருக்குது. ஓகேவா? சோ அப்ப கன்ஃபார்மா இவர் பிசினஸ் பண்ணலாம். அடுத்த கேள்வி, என்ன பிசினஸ் பண்ணலாம்? அடுத்த கேள்வி, பிசினஸ் பண்றது என்ன பிசினஸ் பண்ணலாம்? ராகு என்னென்ன பண்ண போறார்? ராகு இரும்பு சாதனம் அமைப்பு சொல்லக்கூடிய மகர கும்ப வீட்டுல உட்கார்ந்துருக்கார். அதுலயும் கும்ப ராசியில உட்கார்ந்துருக்கார். கும்பம் நீர் ராசி, விவசாய ராசி. அப்ப என்ன ஆகுது? சனியினுடைய பார்வை பெற்ற ராகு, செவ்வாய் பார்வை பெற்ற ராகு, அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது பார்வை பெற்ற ராகு. சோ அப்ப விவசாயம் சார்ந்த இரும்பு பொருட்கள், விவசாயம் சார்ந்த கெமிக்கல் பொருட்கள், விவசாயம் சார்ந்த இந்த ஆர்கானிக் விதைகள், இது சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் இவருக்கு வரும். இதெல்லாம் செய்யலாம். ஓகேவா? இது எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்? அவர் தான் 8ஆம் பாவகாதிபதியும் அவர் தான், குரு பார்த்ததுல. அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் இவர் ஈடுபடலாம். சரியா? அப்ப என்னன்னு சொல்லலாம்? விவசாயத்திற்கான அந்த இயந்திரம் இருக்குங்களா, செவ்வாய்ங்கிறது இயந்திரம். சரிங்களா? அப்ப விவசாயிக்கு சார்ந்த எந்திரம் சார்ந்த ஒரு பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணலாம். ஹார்ட்வேர் சம்பந்தமான பொருட்களை வியாபாரம் செய்யலாம். அடுத்தது விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு, எஸ் அதுவும் கூட வரும் உங்களுக்கு. சனி பார்க்கும் பட்சத்தில் கால்நடை வளர்ப்பும் வரும் இருக்கு. அடுத்தது மருந்து பொருட்கள், உர மருந்து, இது போன்ற விஷயங்கள் இருக்கு, அதுவும் வரும். கேது சந்திரன் காம்பினேஷன்ஸ் வரும்பொழுது அந்த காம்பினேஷன்ஸ்க்கு உங்களுக்கு அந்த உரம் சார்ந்த பொருட்கள், மூலிகை பொருட்கள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த ராகு கண்டிப்பா செய்வாரு. சோ இப்ப இந்த மாதிரியான விவசாயத்துக்கு போகலாம். சரிங்களா? சோ இவங்களுடைய பட்ஜெட் அதிகமாக அந்த லெவலோட பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால ஜாதகத்தில் பிசினஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா அவயோக தசை தான் போகுது, போனாலும் பண்ணலாம். அதற்கான காரணங்கள் தான் இப்ப நம்ம சொன்னது. சோ அதனால ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே யோக தசைகள், யோக கிரகங்கள், அவயோக தசா புத்தி. அப்ப நம்ம பிறந்த உடனே சில ஜாதகங்களுக்கு பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு கரெக்டா ஒரு 30+ வந்து அவயோக தசை உள்ள வருது. அப்போ உனக்கு முக்கியமான காலகட்டங்கள் அவயோக தசை வந்துருச்சு, உன்னோட லைஃப்ல நீ செட்டில் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அவயோக வரும்போது செட்டில் ஆக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, கரெக்டா ராகு தசை உள்ள வந்து ஜாதகத்தை தூக்கி நிப்பாட்டி வைக்கும். இதுக்கு அடுத்த வரக்கூடிய குரு தசை அதுவும் சூப்பரா தான் இருக்கும். காரணம் என்ன? குரு பாக்ய யோகாதிபதி, சனி பார்த்த குரு. அந்த குரு நட்சத்திரமும் ராகு தான், ராகுவோட நட்சத்திரத்தை தான் அமர்ந்து நிக்குது. இங்க பாருங்க, குரு என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு? குரு திருவாதிரை 2ஆம் பாதத்துல உட்கார்ந்து இருக்காரு. சோ அப்ப எகைன் மறுபடியும் அந்த ராகுவினுடைய தொடர்பு அவருக்கு இருக்குது. சோ அப்ப என்ன ஆகுது? இந்த தசை ராகு தசை குரு தசை அப்படி கண்டினியூஸ் ஆகுது. அப்ப பிசினஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா இது இந்த வேலையில தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. சரியா? அப்ப நம்ம இந்த ஜாதகத்தின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒருத்தருக்கு யோக தசை போனா தான் யோகமா? இல்ல, அவயோக தசை சென்றாலும் அவருக்கு யோகங்கள் கிடைக்கும்.
அப்படிங்கிற ஒரு பாயிண்ட தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு என்ன, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்களே, நம்ம சொல்றதான் பாக்குறோம். அதனுடைய பலன்கள், அதற்கான உதாரண ஜாதகங்கள் ஏதாவது இருக்கா? இந்த இருக்குது. சும்மா சாதாரண இல்ல, ராகு இந்த குரு மட்டும் பார்க்கலன்னா இந்த ராகு இந்த ஜாதகரை வச்சு செஞ்சிடும். அந்த அளவுக்கு கடுமையான கெடுபலங்களை கொடுக்க எலிஜிபிளா ரெடியா நிக்கிறார் ராகு. ஆனா அவ்வளோத்தையும் தர விடாம கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது குரு. ஸோ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை இந்த ஜாதகத்துக்கு அப்படியே 100% பொருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அந்த அவயோக திசையில் பிசினஸ் செய்யலாமா அப்படிங்கிறார், அதுவும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம விளக்க போறோம், விளங்கி இருக்கிறோம். சரிங்களா? அதனால ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு ஈஸியா நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்றோம் இல்ல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது யோக திசையா அவயோக திசையா, அவயோக திசையா இருந்தாலும் நன்மை தருது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் பலன் சொல்லணும். அதற்கான உதாரண ஜாதகம் தான் இது. ஸோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஜென்ரலான டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.